ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய டிப்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் பச்சரிசி எடுக்கிறோமோ அந்த கப்லேயே பாதி கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். நிறம் மாறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நல்லா வாசனை வரணும். அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அரிசியும் இந்த பருப்பும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கப்னா அதுக்கு நம்ம 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 1க்கு 5ன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது அளவுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் இது 2 சேர்த்து இருந்தது. நான் 5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரணுன்னா 1 டம்ளர் பால் சேர்த்துட்டு மீதி 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சூடு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பால் சேர்த்துருக்கிறதால அது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி குக்கரை மூடிடாதீங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா 5லேருந்து 6 விசில் விடலாம். 6 விசில் வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர்லாம் போகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போ ப்ரெஷர்லாம் போனோடனே குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அரிசி பருப்பு ரெண்டுமே. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக சிம்மில் வச்சு சூடு பண்ணலாம். இப்போ தான் இதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்கணும். நான் வெல்லம் சிரப் சேர்க்கிறேன். எனக்கு ஒரு 1லேருந்து 1.25 கப்பு தேவைப்பட்டது. நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்க்கறதுனால சுவை கூடுதலாக கிடைக்கும். அதனால தான். இதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் இந்த ஸ்டேஜில் சேருங்க. அப்போ தான் வாசனை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரியும் திராட்சையும் இந்த மாதிரி வறுபட்டு வந்தோடனே பொங்கலில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் குக்கிங், கார்டனிங் அண்ட் ட்ராவல் விளாக்ஸ், ஷாப்பிங் வீடியோஸ் எல்லாமே நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன அந்த டிப்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே வரும். பாருங்கள், பார்க்கும்போது எம்மியாக இருக்குல்ல. இந்த வருஷம் பொங்கல் நீங்களும் இந்த சர்க்கரை பொங்கலோட இனிப்பாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுங்க. ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டலில் எப்படி பொங்கல் பண்ணுறாங்களோ அதே சுவையில் நம்ம வீட்டிலேயே சூப்பராக செய்யலாம். அது எப்படி பண்ணலாங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் இப்போ பண்ணிடுங்க. வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல குக்கர் வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு பாதி டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். சில ஊர்களில் இதை பைத்தம் பருப்புன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு 3 நிமிஷத்துக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த பிறகு இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா 1க்கு 4ங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். 1க்கு 4 பங்குன்ற அளவில் தண்ணி சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். நல்லா 5 விசில் வரைக்கும் விடுங்க. 5 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எப்படி சூப்பராக நல்லா குழைய வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருக்கேன். அதில் 4 ஸ்பூன் எண்ணெயும் 4 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மொத்தமே நெய்யை கூட சேர்க்கலாம். அது இன்னுமே சூப்பராக இருக்கும்.
சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்ச உடனே நான் மிளகு சீரகத்தை கொஞ்சம் கோஸை பொடி பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை சேர்க்குறேன் 1 டீஸ்பூன். ஏன்னா முழுசாக மிளகு போட்டால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வெளியே வச்சுருவாங்க. இந்த மாதிரி போட்டோம்னா எடுத்து வெளியே போட முடியாது, உடம்புக்குமே ரொம்பவுமே நல்லது. அதுக்கப்புறம் நான் இஞ்சி துருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை இலைகள் வச்சுருக்கேன், அதை 2 சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் வதங்கின உடனே லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தாளிப்பு பொங்கலோடு சேர்த்துடலாம். முந்திரி நான் தனியாக தான் பொரித்து எப்போவுமே சேர்த்துக்குவேன். ஏன்னா அது கூட போட்டால் எனக்கு என்னமோ கொஞ்சம் கரைஞ்சி போயிடுற மாதிரி பயமாக இருக்கும், அதனால் நான் அது கூட போடல. தனியாக கொஞ்சம் நெய் விட்டு பொரித்து எடுத்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டலை விட சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சது. நீங்கள் நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என்னடா நம்ம தான் செஞ்சோமா இதை அப்படின்ற அளவுக்கு அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஓகே, நான் இது கூட வடையும் பொரித்து எடுத்துக்கிட்டேன், சாம்பாரும் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.